அதிகாரம் 14ஆம் வசனத்திலிருந்து கடைசி வசனம் 29 வரை ஆளுக்கு ஒரு 4 வசனங்களை வாசித்துக் கொண்டு வரலாம். ஆதியாகமம் 9:14 கடைசி வரை. நான் பூமிக்கு மேலாய் மேகத்தை வருவிக்கும் போது அந்த மேகத்தில் தோன்றும். அப்பொழுது எல்லா மாம்ச ஜீவன்களையும் அழிக்க இனி ஜலமானது பிரளயமாய் பெருகாதபடிக்கு எனக்கும் உங்களுக்கும் மாம்சமான சகல ஜீவ ஜந்துக்களுக்கும் உண்டான என் உடன்படிக்கையை நினைவு கூறுவேன். அந்த மேகத்தில் தோன்றும் போது தேவனுக்கும் பூமியில் உள்ள சகலவித மாம்ச ஜீவன்களுக்கும் உண்டான நித்திய உடன்படிக்கையை நான் நினைவு கூறும்படிக்கு அதை நோக்கி பார்ப்பேன். இது எனக்கும் பூமியில் உள்ள மாம்சமான யாவுக்கும் நான் ஏற்படுத்தின உடன்படிக்கையின் அடையாளம் என்று நோவாவோடே சொன்னார். பேழையிலிருந்து புறப்பட்ட நோவாவின் குமாரர் சேம், காம், யாப்பேத் என்பவர்களே. காம் கானானுக்கு தகப்பன். இம்மூவரும் நோவாவின் குமாரர். இவர்களாலே பூமி எங்கும் ஜனங்கள் பரம்பினார்கள். நோவா பயிரிடுகிறவனாகி திராட்சை தோட்டத்தை நாட்டினான். அவன் திராட்சை ரசத்தை குடித்து வெறி கொண்டு தன் கூடாரத்தில் வஸ்திரம் விலகி படுத்திருந்தான். அப்பொழுது கானானுக்கு தகப்பனாகிய காம் தன் தகப்பனுடைய நிர்வாணத்தை கண்டு வெளியில் இருந்த தன் சகோதரர் இருவருக்கும் அறிவித்தான். அப்பொழுது சேமும் யாபேத்தும் ஒரு வஸ்திரத்தை எடுத்து தங்கள் இருவருடைய தோல் மேலும் போட்டுக்கொண்டு பின்னிட்டு வந்து தங்கள் தகப்பனுடைய நிர்வாணத்தை மூடினார்கள். அவர்கள் எதிர்முகமாய் போகாதபடியினால் தங்கள் தகப்பனுடைய நிர்வாணத்தை காணவில்லை. நோவா திராட்சரசத்தின் வெறி தெரிந்து விழித்த போது தன் இளைய குமாரன் தனக்கு செய்ததை அறிந்து, கானான் சபிக்கப்பட்டவன், தன் சகோதரனிடத்தில் அடிமைகளுக்கு அடிமையாயிருப்பான் என்றான். சேமுடைய தேவனாகிய கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக, கானான் அவனுக்கு அடிமையாயிருப்பான். யாபேத்தை தேவன் விருத்தியாக்குவார். அவன் சேமுடைய கூடாரங்களில் குடியிருப்பான். கானான் அவனுக்கு அடிமையாய் இருப்பான் என்றான். ஜலப்பிரளயத்துக்கு பின்பு நோவா 350 வருஷம் உயிரோடு இருந்தான். நோவாவின் நாட்கள் எல்லாம் 950 வருஷம் அவன் மரித்தான். ஆமென். 26ஆம் வசனத்தை அனைவரும் சேர்ந்து வாசிக்கலாம். ஆண்டவர் இரண்டாவது உடன்படிக்கையை நோவாவோடும் அவனுடைய குடும்பத்தாரோடும் நோவாவின் நாட்களிலே ஜலப்பிரளயத்துக்கு தப்பின எல்லா மிருகங்களுக்கும் ஆதரவாக ஏற்படுத்துகிறார். எல்லா மாம்ச ஜீவன்களையும் அழிக்க இனி ஜலமானது பிரளயமாய் பெருகாதபடிக்கு எனக்கும் உங்களுக்கும் மாம்சமான சகல ஜீவ ஜந்துக்களுக்கும் உண்டான என் உடன்படிக்கை நினைவு கூறுவேன். அந்த வில் மேகத்திலே தோன்றும் போது தேவனுக்கும் பூமியில் உள்ள சகலவித மாம்ச ஜீவன்களுக்கும் உண்டான நித்திய உடன்படிக்கையை நான் நினைவு கூறும்படிக்கு அதை நோக்கி பார்ப்பேன். இது எனக்கும் பூமியில் மாம்சமுள்ள யாவருக்கும் நான் ஏற்படுத்தின உடன்படிக்கையின் அடையாளம் என்று நோவாவோடே சொன்னார். கர்த்தர் ஒரு உடன்படிக்கை ஏற்படுத்துகிறார். இந்த முறை அந்த உடன்படிக்கையில, ஏன்னா இப்பதான் மிகப்பெரிய ஜல பிரளயத்துல மீண்டு வந்திருக்கிறார்கள், கர்த்தர் உடன்படிக்கை ஏற்படுத்துகிறார். அந்த உடன்படிக்கையினுடைய சாராம்சம் பல காரியங்கள் இருக்கிறது. நேற்றைய தினத்துல பாதியை பார்த்தா இன்னைக்கு மீதியை பார்க்கலாம். இதுக்கு முன்பதாக அனைவரும் காய்கறிகளை புசிப்பதற்காக மட்டும் அனுமதிக்கப்பட்டார்கள். பேழையிலிருந்து வெளியே வந்த பிறகு கர்த்தர் அவர்களை மிருக ஜீவன்களை புசிக்கும்படியாக கொடுக்கிறார். உடன்படிக்கையில இப்பதான் மாம்சம் கொடுக்கப்படுகிறது. மாம்சத்தை புசிக்க ஆண்டவர் அனுமதிக்கிறார். ஆனா அது கூட உடனே ஃபர்ஸ்ட் கண்டிஷனே அதனுடைய ரத்தத்தோடு அதை என்ன பண்ணக்கூடாது, புசிக்க கூடாதுன்னு சொல்லிட்டார். மாம்சத்தை அதனுடைய ரத்தத்தோடு புசிக்க கூடாது. காரணம் ரத்தத்தில உயிர் இருக்கிறது. ரத்தம் சிந்துதல் ஆண்டவருக்கு பிரியமில்லை. இன்னசென்ட் பிளட், அதே
குற்றமில்லாத ரத்தம் சிந்துகிறது ஆண்டவருக்கு பிரியமில்லை. அப்போ மாம்சத்தை புசிக்க ஆண்டவர் இந்த உடன்படிக்கையில இவர்களுக்கு ஒரு ஆசீர்வாதத்தை கொடுத்தார். அது மாத்திரமல்ல, இந்த உடன்படிக்கைக்கு அடையாளமாக வானத்தில ஒரு வில்லை வைத்தார். எப்பொழுதெல்லாம் மேகம் ஒன்று கூடி கொள்ளுகிறதோ, எப்பொழுதெல்லாம் கடலில புயல் ஆரம்பிக்கிறதோ, அப்பொழுதெல்லாம் பெருமழை வந்து பிரளயம் வந்து இந்த பூமியை முழுவதுமாய் அழித்து போடாதபடிக்கு கர்த்தருக்கு அந்த வானவில் நினைவு கூறுதலாய் இருக்கிறது. சரியாய் சொல்ல வேண்டுமானால் மனிதனுக்கும் ஆண்டவருக்கும் மத்தியிலே அந்த வானவில் சாட்சியாக நிற்கிறது. ஆண்டவரே, இன்னொரு முறை நீர் தண்ணீரினால இந்த பூமியை என்ன பண்ணக்கூடாது, அழிக்க கூடாது. அது நீர் கொடுத்த வாக்குத்தத்தம். அந்த வாக்குத்தத்தத்துக்கு அடையாளமானது அந்த வானவில் என்று சொல்லத்தக்கதாக அது நிறுத்தப்படுகிறது. அதை நிறுத்தினது கர்த்தர். இங்கே உடன்படிக்கை குறித்த ஒரு கருத்தை சொல்லுகிறேன், தயவுசெய்து நல்லா கேளு. இந்த உடன்படிக்கையை இனிஷியேட் பண்றவர், ஆரம்பிக்கிறவர் கர்த்தர். இந்த உடன்படிக்கைக்கு கண்டிஷன்களை, நிபந்தனைகளை வைக்கிறவர் கர்த்தர். கடைசி வரையில, இந்த நாள் வரையில இந்த உடன்படிக்கையை முறிக்காமல் இருக்கிறவர் கர்த்தர். பல முறை இதை முறிச்சது நான் தான். பல முறை இந்த உடன்படிக்கையை மீறினது நான் தான், மனிதன் தான். ஒரு முறை கூட ஆண்டவர் இந்த உடன்படிக்கை என்ன பண்ணல, மீறல. இவங்க எப்படி மீறினாங்கன்னு நீ கேட்கலாம். ஆட்டை வெட்டி மாட்டை வெட்டி அதை வேக வச்சு அதில் அந்த 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 மிருகத்தினுடைய ரத்தம்லாம் கீழே வந்து ஒரு பாத்திரத்துல சேர்க்கறதுக்கு கூட பொறுமை கிடையாது. ஒரு மிருகத்தை வெட்ட வேண்டியது அப்படியே பச்சையா சேர்த்து ரத்தத்தோட சேர்ந்து உறிஞ்சி சாப்பிட வேண்டியது. சாப்பிட்டானுங்களா? பிற்காலத்துல சாப்பிட்டாங்களா? இல்லையா? சாப்பிட்டாங்க. மனுஷன் ரத்தம் சிந்தக்கூடாது பூமியிலன்னு சொன்னாங்க. சிந்தினாங்களா இல்லையா? இன்னைக்கு வரல. போயிட்டு டிவி ஆன் பண்ணி பாருங்க, யாரையோ வெட்டி கொலை பண்ணிட்டாங்க. மனுஷ ரத்தம் இந்த பூமியிலே சிந்துகிறது கர்த்தருக்கு விருப்பம் இல்லை. எப்ப ஆபேலின் ரத்தம் இந்த பூமியில பட்டுச்சோ அப்பவே இந்த பூமி என்ன ஆச்சு? தீட்டுப்பட்டுச்சு. குற்றமில்லாத ரத்தம் இந்த பூமியில விழுந்த மாத்திரத்திலே அது தீட்டுப்பட்டு விட்டது. ஆண்டவராகிய இயேசு சிலுவையில் அதற்கு பரிகாரம் செலுத்தினா அது வேற விஷயம். இந்த உடன்படிக்கையில கர்த்தர் எல்லா நேரங்களிலும் அவர் அதுல சரியா இருக்கிறார். அதுக்கு பிறகு பூமியை தண்ணீரினால முழுவதுமாய் அழிக்க வேண்டும். சுனாமி வந்துச்சு அப்பப்போ, புயல் வந்துச்சு அப்பப்போ, சென்னை ஃப்ளட் வந்துச்சு, பெருவெள்ளம் வந்துச்சு அப்பப்போ. முழுவதுமா ஆயிடுச்சு இல்ல, கொஞ்சம் அப்படி காட்டிட்டு போயிடுச்சு. முழுவதுமாய் கர்த்தர் அழிக்கிறார். நம்முடைய உடன்படிக்கை கர்த்தர் இன்று வரையில காத்து கொண்டிருக்கிறார். மீறி கொண்டிருக்கிறது மனிதன் தான். எல்லா விதத்திலும் மீறி கொண்டிருக்கிறது. உடன்படிக்கை உடைச்சு போடுறது மனுஷன் தான். நம்ம தான் நம்முடைய கீழ்ப்படியாக செயலினார். ஆசீர்வாதமா கொடுத்தார். என்னத்தை கொடுத்தாரு? மாம்சத்தை கொடுத்தாரு. அதுக்கு அது மாத்திரம் இல்ல, காய்கறிகளையும் சேர்த்து கொடுத்தாரு. சந்தோஷமா இருக்க சொன்னார். பேழையில இருந்து ஐயா வெளியே வந்தார். வெளியே வந்து அவர் விவசாயி. 20ஆம் வசனத்தை வாசிக்கலாம். ನೋಹನು ವ್ಯವಸಾಯಗಾರನಾಗಿದ್ದನು, ಅವನೇ ದ್ರಾಕ್ಷಿ ತೋಟವನ್ನು ಪ್ರಾರಂಭಿಸಿದನು. நோவா பயிரிடுகிறவனாகி திராட்சை தோட்டத்தை நாட்டினான். பேழையிலிருந்து புறப்பட்ட நோவாவின் குமாரர் சேம், காம், யாபேத் என்பவர்கள். சேம், காம், யாபேத் 3 பேர் பேழையிலிருந்து புறப்பட்டு வெளியே வந்தாங்க. ஒருவேளை பேழையில எல்லா மிருகங்களையும் சேர்த்தப்போ அந்த மிருகங்களுக்கும் இவங்க குடும்பத்துக்கும் தேவையான தானியங்களை எல்லாம் சேர்த்தாங்க. திராட்சை ரசம் கம்மியா சேர்த்துட்டாங்க போல இருக்கு. பாட்டில் ஸ்டோர்ல இல்ல மாதிரி இந்த 370 நாள்ல 8 பேரும் குடிச்சு தீர்த்துட்டாங்க போல இருக்குது. கோதுமை பயிர் வைக்கல, அரிசி பயிர் வைக்கல, ஒலிவ மரங்களை பயிரிடல. எடுத்த உடனே எதுக்கு பண்ணாரு ஐயா?
திராட்சை தோட்டம். ஏற்கனவே மனுஷங்க ஆடு மாடுங்கள்லாம் செத்து பூமி என்ன ஆயிட்டு இருக்குது? இப்போ ரொம்ப சத்துவம் ஆயிட்டு இருக்குது. அமர்த்த ஃபர்டைல் ஆயிட்டு இருக்குது. ஆமாவா இல்லையா? ஆமா. பயிரிட்ட உடனே நல்ல விளைச்சல், நல்ல மகசூல். அவன் திராட்சை தோட்டத்தை நாட்டினான். திராட்சை ரசம் ஊறல் போட்டார். அருமையான திராட்சை ரசம் வந்துச்சு. அந்த திராட்சை ரசத்தை குடித்து வெறி கொண்டு தன் கூடாரத்தில் வஸ்திரம் விலகி படுத்திருந்தான். குடித்து வெறி கொண்டு தன் வஸ்திரம் விலகி தன் கூடாரத்தில் படுத்துக் கொண்டிருந்தான். ஞாபகத்தில் வச்சுக்கணும், தன் கூடாரத்தில். ஓகே, இந்த இடத்துல ஒரு தவறான உபதேசம் நிறைய இடத்துல வருகிறது. அது இல்லை, பைபிள்ல நேரடியாக இருக்கிறத மட்டும்தான் நம்ம ஏற்றுக்கொள்ள வேண்டும். கானானுக்கு தகப்பனாகிய காம் இரண்டாவது ஆளு. 3 பேர்ல 2வது ஆளு காம் உள்ள போறாரு. அப்பா கூடாரத்துக்குள்ள போனது தப்பு இல்லை. அவர் கூடாரத்தில் அவர் இருக்கிறாரு. சரி, பார்த்துட்டு கூட தப்பு இல்லை. வந்த சும்மா இருந்துட்டு அவர் டிரைவர் திராட்சை ரசத்து வெளியில இருப்பாரு. அப்புறம் வேற பொசிஷன்ல மாறி பார்த்தாருன்னா சரியா போயிடும். இதை தன் சகோதரருக்கு அறிவித்தான். தகப்பன் வஸ்திரம் விலகி படுத்துக் கொண்டிருக்கிறதை தன் சகோதரருக்கு அறிவித்தான். அங்கத்தான் அவனுடைய மீறுதல் வெளிப்படுகிறது. அங்கத்தான் அவனுடைய பாவம் வெளிப்படுகிறது. காசிப் பேசுறது, காசிப் பேசுறது. தெரியுமா கதை? அப்பா ரூமுக்கு போனேன், துணி இல்லாத படுத்து. இந்த 2 பேர் இதை கேள்விப்பட்டு ஒரு சால்வையை எடுத்துக்கொண்டு இந்த பக்கமா முகத்தை திருப்பி கொண்டு போய் அந்த சால்வையினால தகப்பனுடைய நிர்வாணத்தை எழுதினார்கள். அண்ணன் தம்பிங்கல்ல, 5 வயசு வரலாம் அண்ணன் தம்பிங்க, 10 வயசு ஆனா பங்காளிங்கன்னு பழமொழி. ஒருத்தனை போட்டு கொடுக்கறது தான் வேலை. சரி, அப்பா அப்படி இருந்தாரு, இவனும் சொல்றான் தம்பி, சரி இவங்க சால்வையை போய் பார்த்துட்டு வந்துட்டாங்க, அதோட ஒத்துக்கலாம். நோவாவுக்கு அந்த வெறி தெளிந்த பிறகு இவங்க 2 பேரும் அபார்ட் பண்ணாங்க. நடந்தது அப்படியே சொல்லிட்டாங்க. உடனே அவருக்கு கோபம் வந்துச்சு. கோபம் யாரை சபிக்கிறாரு? கானானுடைய தகப்பனாகிய காம் அவனை சபிக்கிறார். இப்ப கேள்வி, குடிச்சிட்டு வஸ்திரம் விலைக்கு பட்டுன்றது யாருடைய தப்பு? சொல்லுங்க, யாரோட தப்பு? அப்பாவோட. அவன் பார்த்தது உண்மையா அப்படியே சொன்னான். அவனா பொய்யா சொன்னான்? அவன் பொய்யா சொன்னான். அவன் சொன்னது உண்மை தானே. இந்த டைலாக் எல்லாம் அவன் சொன்னது உண்மை தானே. கேட்டுக்கிறீங்களா? எப்படி அப்பனா உண்மைதான். அவர் அப்படி குடிச்சிட்டு இருந்தது உண்மைதான். உண்மைதான். அத நீ சொல்லாத. கீப் யுவர் மவுத் ஷட். வாய் மூடிக்கிட்டு அமைதியா. You are not there to find fault in anyone. எவரிலும் குற்றம் கண்டுபிடிப்பது உன்னுடைய வேலை அல்ல. உன் வேலை இல்ல. நோவா ஆண்டவருக்கு கணக்கு கொடுப்பாரு, குத்திருப்பாரு, கொடுக்குவாரு. அது அவருக்கு ஆண்டவருக்கு மனது. தகப்பனாய் தன்னுடைய நிலை தடுமாறி அப்படி இருந்தது தப்புதான். அதுல எந்த மாற்றமும் இல்லை. ஆனா அதை சுட்டி காட்டுகிற உரிமை பிள்ளைக்கு கிடையாது. ஸ்பிரிச்சுவல் அத்தாரிட்டி என்ற பாடத்துல இத பாஸ்டர் அஷ்டேயா நடத்தி இருக்கிறார். படிச்சோம். ஏதேன் தோட்டத்திலே இது ஆரம்பமாச்சு. சர்மம் பேசினப்போ குடும்பத்துல புருஷன் இருக்கிறப்போ சர்பத்து கூட பேச்சுவார்த்தை நடத்துறது யாருக்கு தப்பு?
அங்கேயே ஸ்டார்ட் ஆயிடுச்சு அதிகாரத்தை மீறுற செயல். சாத்தான் வந்து பேசுறான். யார் பேசிக்கணும் சொல்லுங்க, யார் பேசிக்கணும்? பேசாம இருந்ததும் தப்பு. ஆதாம் பேசிட்டு இருந்தா எவ்வளவு பிரச்சனை இல்லை. இட் இஸ் நன் ஆஃப் யுவர் பிசினஸ், கெட் அவுட் தான் முடிஞ்சிச்சு. உன் வேலை இல்லை, அது போ வெளியே இருந்தா சர்வத்தை பிரச்சனையே இல்லை. அவர் வேடிக்கை பார்த்துருக்கிறார். இந்த அம்மா பேச்சுவார்த்தை நடத்தினுங்கிறப்போ அதே தான். குடும்பத்தில் அதிகார நிலைமை தகப்பனிடத்துல. தகப்பன் தீர்மானிக்க வேண்டும். நீ தீர்மானிக்கிறனா ஜஸ்ட் கெட் அவுட் ஆஃப் த ஹவுஸ். உனக்கு அதிகாரம் இல்லை. உனக்கு அதிகாரம் இல்லை. பிற்காலத்தில் இதுல படிக்க போறோம். தீனாள் விஷயத்துல யாக்கோபுடைய குடும்பத்துல யாக்கோபு உயிரோட இருக்கிறப்பவே தீனாள் தீட்டுப்பட்டபடியா அவருடைய சகோதரர்களாகிய லேவியும் சிமியோனும் எழும்பி அவன் ஆண் மக்களை எல்லாம் கொண்டு போட்டார்கள். இந்த ஜனதாரிடத்திலே வாசனை கெடுத்து போட்டியிருக்கு யாக்கோபு சொல்லுகிறதை பாருங்கள். கடைசி நாட்களிலே மரணம் அடைகிற தருவாயிலே யாக்கோபு, நீங்க 2 பேரும் ஏக சொல்லுங்க, இஸ்ரவேலில் உங்களை பிரிய பண்ணுங்க, நீங்க 2 பேரும் ஒன்னா இருக்க மாட்டீங்க, உங்களை சிதறடிக்க பண்ணுவேன்னு கர்த்தர் சொன்னார். இங்க சாராயம் குடிச்சது, திராட்சரசம் குடிச்சது நோவாவது தப்பு. அதில் என்ன மாறுபட்ட கருத்தாரு. அதை போய் வஸ்திர வேலைக்கு அவர் ரூம்ல பத்துக்கிறார். தன் கூடாரத்து தெருவில் விழுந்துட்டு இருந்தா கூட பரவாயில்ல, தன் கூடாரத்து படுத்து சொல்லாம கொள்ளாம போனது உண்டு தான் தப்பு. ஹலோ, கது தட்டிட்டு வரலாமா வரக்கூடாதான்னு கேட்டு போகணும். யார் வீட்டுக்குள்ள போகவான் நாமே திறந்து வீட்டுல ஆடியா என்னத்த பார்க்கல, அலங்காலத்தான் பார்க்கல. அவங்க வீட்டுல அவங்க எப்படி இருக்கிறாங்க, உனக்கு என்ன போச்சு, நீ பாருங்க கது தட்டு போகல. என்ன பாருங்க எல்லாம் மறிக்க பாருங்க, எப்படி மதிக்க ஒன்னொன்னு எப்படி மறிக்கிறது பாரு. இதை சொல்லித்தான் காலையில இருந்து கூட்டு வச்சிருக்கிறேன். என்னத்துக்கு எட்டி பார்க்கற சேனல், ஏன் எட்டி பார்க்கற சேனல்ன்றேன். அவங்க எப்படின்னா இருப்பாங்க, ஏன் சேனல் எட்டி பார்க்கற, என்ன பழக்கம், என்ன வேலை, நேரம் போ நேரம் வா, கது தட்டு கூப்பிடு, கது தட்டு யாருக்கு இந்த வீட்டுல அப்படின்னு அவங்க எப்படி இருந்தாலும் சுதாரிச்சு வெளியே வரட்டும். அவர்கள் நிர்வாணத்தை நீ ஏன் பார்க்க வேண்டும், நீ ஏன் பார்க்கணும், பார்த்தா காசிப் சொல்லுவ, உன் சகோதரனுக்கு வேலைக்காரனா போவ, உன் அண்ணனுக்கு உன் தம்பிக்கு அடிமையா போவ. இப்படி காசிப் பேசினா, கிசு கிசு பேசினா அவங்களுக்கு தப்பு தான், அது அவங்க ஆண்டவர் பார்த்துக்கிறாரு. நீ ஒழுங்கா இரு, இல்லைன்னா அடிமையா போயிடும். புரியுதா? இது எவ்வளவு சீரியஸான விஷயம், புரியுதா? ஆமா, நோவா குடிச்சது தப்பு. ஒரு தகப்பனா திராட்சரசம் குடிச்சது தப்பு தப்பு தப்பு. அதுல எந்த மாற்றமும் கிடையாது. சரி, நீ பாத்தியா? சரி, பார்த்துட்டேன். அந்த துணியாடி போட்டு வந்தேன் இல்லையா? அமைதியான இருக்கும். 2 இல்லை, கடமையும் செய்யல, குற்றமும் சொன்னேன். சகோதரர் அப்படியே பின்னால் பக்கம் திரும்பி போய் மூடிட்டு வந்துட்டாங்க. கடமையை செஞ்சாங்க. இந்த ஒரு சின்ன செயலுக்காக அண்ணனுக்கும் தம்பிக்கும் நடுவில் பிறந்தவன் அடிமையா போயிட்டான், வேலைக்காரனா போயிட்டான். கானான் தேசத்தை இவனுக்கு குத்தார் ஆண்டவர். கானான் தேசத்துக்கு இவன் தான் உரிமையா. பிற்காலத்துல யோசுவாவின் நாட்களில் தன் சுதந்திரத்தை இழந்து அந்த பாலும் தேனும் ஓடுகின்ற கானான் தேசத்திலிருந்து துரத்தப்பட்டு தண்ணி மொண்டு ஊத்துறதுக்கு, தண்ணி பிடிச்சு வந்து இவங்களுக்கு ஊத்துறதுக்கு, மரம் வெட்டுறதுக்கு வேலைக்காரர்களாக இந்த கானானியர்கள் மாறினார்கள். பிற்காலத்தில் ஒருத்தன் செஞ்ச தப்பு, ஒருத்தன் பேசின கிசு கிசு, ஒருத்தன் பேசின பேச்சு அவனுடைய சந்ததியாரை அடிமைகளா மாற்றி போட்டுருச்சு, சுதந்திரத்தை இழக்க வச்சுச்சு. இது வந்து ஒரு சீரியஸான விஷயம். நமக்கு மற்றவர்களிலே குற்றம் கண்டுபிடிக்க நமக்கு அதிகாரம் இல்லை.
நீ என்ன பாஸா இருந்தா கூட சரி, நீ தான் மிஸ்ட்ரஸ் ஆஃப் த ஹவுஸா இருந்தாலும் சரி, யூ ஆர் த மிஸ்டர் ஆஃப் த ஹவுஸா இருந்தா கூட சரி, வீட்டுக்கே தலைவனா இருந்தா கூட சரி, உனக்கு அதிகாரம் இல்லை. அமைதலா போகணும், சைலண்டா போகணும். இல்லைன்னா உன்னை சார்ந்தவர்களை கர்த்தர் அடிமைகளாயிற்று. இது வந்து ஒரு சீரியஸான விஷயம். அவனை அவனுடைய சகோதரர்களுக்கு அடிமைகளாக கர்த்தர் போட்டுறார். உன் தகப்பன் சபிச்சான், அப்படியே பிற்காலத்தில். ஆனா அவன் வஸ்திரத்தை மூடின, அவனுடைய நிர்வாணத்தை மூடின பிள்ளைகளுக்கு என்ன நடந்துச்சு பாருங்க. சேமுடைய தேவனாகிய கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. கானான் அவனுக்கு அடிமையாக இருப்பான். யாப்பேத்தை தேவன் விருத்தியாக்குவாராக. அவன் சேமுடைய கூடாரங்களில் குடியிருப்பான். கானான் அவனுக்கு 2 பேருக்கு நீ வேலைக்காரனா. என்னுடைய வஸ்திரத்தை வந்து என் நிர்வாணத்தை மூடினவர் 2 பிள்ளைகளுக்கும் நீ என்ன தம்பி இல்ல, என்ன நீ அடிமை. உனக்குன்னு கொடுக்கப்பட்ட உன் சுதந்திரத்தில் உன்னால தங்கி இருக்க முடியாது. அவனுக்கு வருவானுங்க, நீ துரத்துண்டு போவாய், இது ஒரு சீரியஸான விஷயம். சிந்திப்போம். சேமுடைய தேவனாகிய கர்த்தருக்கு ஸ்தோத்திரம்னு வசனம் வந்தபடி சேம் பேரை எடுத்துட்டு உன் பேரை என் பேரை வரணும். சாமுடைய தேவனாகிய கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் வரணும். ஜோசப்புடைய தேவனாகிய கர்த்தருக்கு ஸ்தோத்திரம், அரசுடைய தேவனாகிய கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் வரணும். ராஜாவுடைய தேவனாகிய கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் வரணும். அஜித்துடைய தேவனாகிய கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் வரணும். திலீப்புடைய தேவனாகிய கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் வரணும். நம்ம யார் பேரையும் வந்து அவன் சபிக்கப்பட்டவன் வரக்கூடாது, காம் சபிக்கப்பட்டவன் வரக்கூடாது, தன் சகோதரருக்கு அடிமையாக கொடுக்கப்பட்டவன் வரக்கூடாது. அப்படி நான் அவன் செஞ்ச செயலை நம்ம செய்யக்கூடாது. இப்பதான் ஸ்டார்ட், சூடு பிடிக்குது. என்னது? ஆதியாகம புத்தகத்தினுடைய இனிமேல் வரக்கூடியதெல்லாம் சட்ட திட்டங்கள், அநேக காரியங்கள். அருமையான ஆண்டவருடைய பிள்ளைகளை இந்த காலங்களில் ஆண்டவருக்கு முன்பதாக நம்முடைய வழிகளை சரி செய்யலாம். இதுக்கு முன்னால் அப்படி செஞ்ச ஆண்டவர் என்னை மன்னிச்சிருங்கன்னு சொல்லலாம். இனிமேல் யாரையும் நியாயம் தீர்க்கிற வேலைக்கு நான் போகிறது. நம்முடைய வழிகள் கர்த்தருக்கு முன்பதாக நேர்மையாய், உண்மையாய், உத்தமமாய் இருக்கிறதா என்று பார்த்து கொண்டு நடப்போம். கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பார். கர்த்தர் இந்த வார்த்தைகளை நமக்கு ஆசீர்வாதமாய் மாற்றி தருவாராக.